ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான அரையாண்டு தேர்வு கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் நியூ சிலபஸ் படி ரெடி பண்ணதான் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் போக அடிஷ்னலாக எந்தெந்த 2 மார்க் படிக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். பட் இந்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இது போக அடிஷ்னலாக 4-5 கேள்வியெல்லாம் இல்லை, ஒரு 2 சொல்கிறேன், அதை மட்டும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா 4 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 21 மனப்பாட திருக்குறள் கேட்குறாங்க. பேலன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு விடைக்கேற்ற வினாமைத்தல் 1, வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி, சரையாறு பாயும் இடங்களை பட்டியலிடுக, மண்ணும் சிலமே மணிமேகலை வடிவை எஞ்சுள்ள காப்பியங்களின் பெயர், இது போக இயல் 1 இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் விளையும் நெல் வகைகளினுடைய பெயர் 7வது யூனிட்டில் இப்போ நடத்தியிருப்பாங்க. அவயம் சிறு குறிப்பு வரைக, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இந்த 4 கேள்வி சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு கொஸ்டின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி எல்லாமே எக்ஸாமுக்கு வரக்கூடியது. பலகை என்பதனை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் கேட்டிருக்காங்க. அன்பு செல்வன் திறன் பேசியில், இதெல்லாம் நமக்கு பரீட்சைக்கு இருக்கா அப்படிங்கிற டவுட் நிறையா இருக்கும். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடியது. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் மயங்கியை கொடுத்துருக்குறாங்க. அகராதியில் காண்க, அதையும் ஒரு தடவை தரவு பண்ணிக்கோங்க. வீடு வீடு கொடு கோடு, ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்டேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். இந்த வீடு வீடு கொடு கோடு கொள்கோள் மலை மாலை இது எல்லாமே இயற்கை செயற்கை, இந்த 12 இருக்குது மொத்தம். அந்த 12ல் ஒன்று எக்ஸாமில் 100% கேட்கக்கூடியது. அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். இது போக அடிஷனலாக மொழித்திறன் பயிற்சியில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னம்னா வானம் டேஸ் தொடங்கியது மலை வரும் போல் இருக்கிறது, கருக்க தொடங்கியது, டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம், வெள்ளை மனம் உள்ளவரை, அது நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சி. இது போக அடிஷனலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னம்னா இயல் 1 கலையரங்கத்தில் எனக்காக காத்திருக்கிறார் அவரை அழைத்து வாருங்கள், இயல் 1 இருக்கக்கூடிய பயிற்சி, அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்தது 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 3 யூனிட் சிறுவினா மட்டுமே போதுமானது. நான் அதில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாலேயே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இது போதுமா அப்படிங்கிறது ஒரு தடவை சொல்கிறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. 2 கேள்வி கொடுத்துருந்தேன். சிலப்பதிகாரம் மறுவூர் பாக்கம் சொல்லியிருந்தேன். இறைவன் இடைக்காடன் என்னும் புலவன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதுதான் கேட்டிருக்காங்க, அதனால் அது மட்டுமே உங்களுக்கு போதுமானது. லாஸ்ட்டாக எழுதக்கூடிய 3 நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனார் வழி நின்று, நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு 2, இது போக அடிஷனலாக இயல் 3 உங்கள் இல்லத்திற்கு வந்த விருந்தினரை மகிழ்வித்து உபசரித்த முறைகளை தொகுத்து கட்டுரையாக எழுதுக. அது படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 43ஆம் நம்பர் கேள்வி அட்டன் பண்ணலாம். 44 அட்டன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் இது 1. இது போக பிரம்மம் இந்த வருஷம் புதுசாக சேர்த்துருக்குறாங்க. பட் இந்த கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுஜர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து, இதுவும் இந்த வருஷம் புதுசாக கேள்வி சேர்த்துருக்காங்க. பாடம் பழசு, பட் இந்த நெடுவினா புதுசு அப்படிங்கிறனால இந்த 2 புயலிலே ஒரு தோணி 3, இந்த 3 படிச்சிருந்தாலே போதுமானது. பிரம்மம் 1 சேர்த்து படிச்சுக்கோங்க, இந்த வருஷம் புதுசாக படித்ததுனால. ஏன்னா இந்த ஆவலி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணல, பப்ளிக் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதனால் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. 4 படிச்சிருந்தீங்கன்னா போதுமானது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 45வது நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய 2 சான்றோர் வளர்த்த தமிழ் 1 சொல்லியிருந்தேன். இன்னொன்று கலைத்திருவிழா சென்று வந்த நிகழ்வை தொகுத்து கட்டுரையாக்குக அப்படிங்கிற அந்த ஒரு நெடுவினா சொல்லியிருந்தேன். அது 2ஐயும் நல்லா தர படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், அது போக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே அதையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.